தமிழ்ஞான உறவுகளுக்கு வணக்கம். ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை. ஆங்கில பதிப்பின் அணிந்துரை. சிந்துவெளி மக்களின் கடல் கடந்த தொடர்புகளுக்கு மேற்கிந்திய கடலோர பகுதிகளிலும் அரேபிய தீபகற்பத்தின் உள்ளடங்கிய பகுதிகளிலும் சான்றுகள் கிடைக்கின்றன. அவ்வாறாயின் சிந்துவெளி மக்கள் தீபகற்ப இந்தியாவுடன், அதாவது தென்னிந்தியாவுடன் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பது எந்த வகையில் மறுக்க முடியும்? வரலாற்றின் தொடக்க காலத்தில் பொது யுகத்துக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் பொது யுகம் 5ஆம் நூற்றாண்டு வரை கடல் வணிகத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் முன் அனுபவங்களை ஆழமாக அலசி ஆராய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. முதிர்ச்சி பெற்ற ஹரப்பா பண்பாட்டு காலம் பொது யுகத்துக்கு முன் 2600 வாக்கில் தொடங்குவதற்கு முன்பே தென்னிந்தியாவுக்குள் திராவிட மொழிகள் பரவிவிட்டன என்பதற்கான அண்மைய தரவுகள் ஆர்வமூட்டுகின்றன. டானி ஜாசப் 2018. தமிழக வரலாற்றின் தொடக்க காலம் மற்றும் இரும்பு காலம் தொடர்புடைய தொல்பொருள் தரவுகளில் சமயம் ஒரு மையப்பொருள் இல்லை என்பது எதை காட்டுகிறது? ஒருவேளை அந்த காலகட்டத்தில் சமய நம்பிக்கை, இறை நம்பிக்கை என்பது மனச்சார்பு கருத்தியலாக இருந்திருக்கிறது. அவற்றில் சடங்குகள் குறைவு என்று கூறலாமா? அவ்வாறாயின் அந்த காலகட்டம் சிந்துவெளி பண்பாட்டோடு ஒப்பிடத்தக்க ஒரு அறிவியல் சார்ந்த பண்பாட்டிற்கு, சயின்டிஃபிக் கல்ச்சர் அடையாளமாக கொள்ளலாமா? பிறப்பு சார்ந்த படிநிலைகளை கொண்ட சாதிய கட்டமைப்புக்கான பெருஞ்சான்றுகள் எதுவும் சங்க இலக்கியத்தில் ஏன் இல்லை? அறிவியல் பண்பாடு என்றால் என்ன? இதை ரோமிலா தாபர் பின்வருமாறு விளக்குகிறார். அறிவியல் பண்பாட்டின் உள்ளீடான இயங்கியல் சார்ந்த மாற்றங்களும் தொடர்ந்து வெளியுறவுகளால் கற்றறிந்த கடன் பெறப்பட்டு தனதாக்கி தகவ அமைத்துக் கொள்கிற மாற்றங்களை உள்ளடக்கியது. இந்த மனப்பாங்கால் கருத்தியல்கள் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றன. தாப்பர் 2018. தொல்லியல் ஆய்வுகளை நாம் ஒன்றோடொன்று தொடர்பற்ற தனித்தனி தீவுகளைப் போன்று அணுகி இருக்கிறோம். அதனால் பண்பாடுகளுக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல்களை தனதாக்கி தகவமைக்கும் போக்கு, பிற பண்பாடுகளுடனான உறவு ஆகியவை குறித்து அகழாய்வு தடங்களின் பொருட்புலங்களில் கிடைக்கும் ஏராளமான தடயங்களை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். தமிழக பகுதியில் அண்மை காலங்களில் கிடைத்துள்ள ஏராளமான தொல்லியல் தரவுகள் கூட தமிழகத்தின் தொல் பண்பாடு மற்றும் புவியியல் குறித்த அடிப்படையான, அதே நேரத்தில் பொதுப்படையான கேள்விகளை தூண்ட தவறிவிட்டன. பாலகிருஷ்ணனின் ஒரு பண்பாட்டு பயணம், சிந்து முதல் வைகை வரை என்ற இந்த நூல் பட்டணம், கீழடி, கொடுமணல், பொருந்தல், ஆலங்குளம், பூம்புகார், வீராம்பட்டினம், ஆதிச்சநல்லூர், கொட்கை மற்றும் தமிழகத்தின் பிற இடங்களில் கிடைத்துள்ள அகழாய்வுகளை ஒருமுகப்படுத்தி ஒரு சேர மதிப்பிட்டு பண்டை தமிழகத்தின் பொருட்பண்பாடு மற்றும் வாழ்வியல் குறித்த சில முக்கியமான வினாக்களை எழுப்ப முற்படுகிறது. சங்க இலக்கியம் போன்ற ஒரு மகத்தான இலக்கியத்தை இலக்கியம் பிறப்பதற்கு எத்தகைய பொருளியல் பண்பாடு தூண்டுகோலாக இருந்திருக்க முடியும் என்ற ஒரு கடினமான கேள்வியை சங்க இலக்கியம் அதன் செவ்வியல் தன்மை குறித்து ராமானுஜன் கூறியதை மேற்கோள் காட்டி முன்வைக்கலாம். அமைதியோடும் நாடக பாங்கோடும் அமைந்த தமிழ் கவிதைகள் அளவிற்கு தொன்மைக்கும் சமகாலத்துக்கும் பொருந்தி போகும் இந்திய இலக்கியம் பெரிதாக இல்லை. அவை முதிர்ந்த செவ்வியல் கவிதையை தனது விழுமியங்கள் வரிகள் மூலம் வெளிப்படுத்துகிறது. உணர்ச்சி பிரவாகம் அதன் நட்பண்புகளால், வெளிப்படத்தன்மை அதன் வடிவ முரண்கள் மற்றும் நுணுக்கங்களால், பொதுவான அணுகுமுறை அதன் துல்லிய சித்தரிப்பால், வார்த்தை சிக்கனம் அதன் வளமான உள்ளடக்கங்களால் சமன் செய்யப்படுகின்றன. ராமானுஜன் 1985. புறநானூற்றின் 192வது பாடல் பண்டை தமிழகத்தின் செழிப்பு, முதிர்ச்சி, நகர வாழ்வியலின் சிந்தனை தெளிவு ஆகியவற்றுக்கு சான்றாக இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரென்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாது என்றலும் இளமே, மின்னொடு வானம்
தன் துளி தலையி ஆனாது. கல் பொருது இறங்கும் மல்லற் பேரியாற்று நீர் வழிபடுவும் புனை போல ஆருயிர் முறை வழிபடுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. புறநானூறு 192. பாலகிருஷ்ணன் ஒரு மூத்த ஆட்சி பணியாளர். அவரது பணி அழுத்தங்களுக்கிடையே இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நூலை செதுக்குவதற்கு எப்படி நேரம் ஒதுக்கினார் என்று வியக்கிறேன். இவர் ஒரு முழு நேர கல்வியாளர் அல்ல, ஆட்சியாளர் என்ற பின்னணியை கருத்தில் கொண்டு மதிப்பிடும்போது இந்த நூல் கல்வி புலம் சார்ந்த ஆய்வாளர்களுக்கு கூடுதலான பிரமிப்பை அளிக்கத்தக்க நினைவுறுத்தலும் ஆகும். சிந்துவெளிக்கும் வைகைக்கும் இடையிலான ஒரு பண்பாட்டின் பயணம் குறித்த இந்த மாபெரும் பல்துறை சார்ந்த ஆய்வுக்குரிய அணுகுமுறைகளில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் அர்ப்பணிப்பு உணர்வோடு இந்த ஆராய்ச்சி செய்துள்ள பாலகிருஷ்ணனை உலகம் முழுவதிலும் உள்ள கல்வியாளர்களுடன் சேர்ந்து நானும் வாழ்த்தி வணங்குகிறேன். பெரும் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய எதிர்கால ஆய்வுகளுக்கான ஒரு முன் வரைவை வழிகாட்டுதலை பாலகிருஷ்ணன் அளித்துள்ளார். மானுட புவியியல் குறித்த அவரது கருத்தாக்கங்கள் உண்மை குறித்த தேடல்களில் புதிய சாளரங்களை திறந்துவிட்டு இருக்கிறது. ஒரு வாழ்நாள் அர்ப்பணிப்பு, ஒருங்கிணைந்த அணுகுமுறை ஆகியவற்றால் கட்டமைக்கப்பட்ட இந்த நூலை ஆய்வாளர்களும் மாணவர்களும் வாசிப்பில் அக்கறையுள்ள பொதுமக்களும் வரவேற்று விவாதத்துக்கு உள்ளாக்கி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று விளைகிறேன். PJ செரியன், இயக்குனர், PAMA, இன்ஸ்டிடியூட் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ் டிசிப்ளினரி ஆர்காலஜிக்கல் சயின்ஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.